நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுடில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் சிலுவை போரும் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் மீட்பும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு, சிலுவை போரின் காரணமாக முஸ்லிம்கள் வசம் இருந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லிம்களின் கைகளை விட்டு பறிபோனதும், பிறகு அதே சிலுவை யுத்தத்தில் மீட்கப்பட்டதும், பல நூறு வருடங்கள் கழித்து முஸ்லிம்களின் கைகளை விட்டு திரும்ப கிறிஸ்தவர்கள் கைகளுக்கு சென்ற அந்த வரலாற்று நிகழ்வை பார்ப்பதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் அது அல்லாஹுவை இந்த பூமியில் வணங்குவதற்காக இரண்டாவதாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அல்லாஹுவை வணங்குவதற்காக இரண்டாவதாக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட புனித பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பகுதியில் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஜெருசலம் நகரத்தில் பைத்துல் முகத்தஸ் என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அக்ஸா பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு உரிமைப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தான். யூதர்களுக்கு அந்த பள்ளிவாசலில் எந்தவிதமான உரிமையும் இல்லை, சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதாவது, ஒரு சிலர் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் எப்படி முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே போன்று யூதர்களுக்கும் உரிமை இருக்கிறது, யூதர்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உரிமைப்பட்டவர்கள் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இது தவறான கருத்து. முஸ்லிம்களுக்கு மட்டுமே அக்ஸா பள்ளிவாசல் சொந்தமானது, யூதர்களுக்கு இதில் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. முஸ்லிம்கள் அக்ஸா பள்ளிவாசலை கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டு யூதர்கள் வழிபடுவதற்கு தனியாக ஒரு வழிபாட்டு தலத்தை யூதர்களுக்கு தனியாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்கு அவர்களுக்கு தனியாக ஒரு வழிபாட்டு தலத்தை அந்த ஜெருசலத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்போ ஜெருசலத்தில் பைத்துல் முகத்தஸில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லை, முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லை. அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் தனித்தனியாக வழிபடுவதற்கு யூத வழிபாட்டு தலம் தனியாக ஒன்று ஜெருசலத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவ வழிபாட்டு தலம் தனியாக ஒன்று ஜெருசலத்தில் இருக்கிறது. அவர்களுக்கென்று பிரித்து கொடுக்கப்பட்ட, அவர்களுக்கென்று முஸ்லிம்களால் உருவாக்கி தரப்பட்ட அந்த வழிபாட்டு தலத்தில்தான் யூதர்கள் வழிபடுகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கென்று முஸ்லிம்களால் உருவாக்கி தரப்பட்ட வழிபாட்டு தலத்தில்தான் கிறிஸ்தவர்கள் வழிபடுகிறார்கள். அக்ஸா பள்ளிவாசலில் உரிமை கோருவதற்கு கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் வரலாறு நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறது. பிறகு அது கிறிஸ்தவர்களிடம் ஏன் இருந்தது? கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பள்ளிவாசல் எப்பொழுது கிறிஸ்தவர்களிடம் இருந்ததோ அப்பொழுது அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய நபியின் முன்னறிவிப்பால் அது மீட்கப்பட்ட வரலாற்று நிகழ்வையும் நாம் படிப்பினையாக பார்க்கிறோம்.
அதாவது அக்ஸா பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அக்ஸா பள்ளிவாசலில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் என்ற அந்த விண்வெளி பயணத்திற்கு சென்றார்கள். அதாவது அற்புத நிகழ்வாக இஸ்லாத்தில் அற்புத நிகழ்வாக சொல்லப்படுகிற இஸ்ரா மிஹ்ராஜ் என்ற அந்த பயணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காபாவிலிருந்து புறப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அவர்களோடு புராக் என்ற வாகனத்தில் காபாவிலிருந்து புறப்பட்டு அக்ஸா பள்ளிவாசலுக்கு சென்று அக்ஸா பள்ளிவாசலில் எல்லா நபிமார்களையும் சந்தித்து அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தி பிறகு அந்த அக்ஸா பள்ளிவாசலில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய நபி மிஹ்ராஜ் என்ற அந்த விண்வெளி பயணத்திற்கு சென்றார்கள் என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கிறோம். இதை ஏற்கனவே பல பயான்களில் உங்களுக்கு நாம் சொல்லி காட்டியிருக்கிறோம். சூரா பனு இஸ்ராயிலில் வரக்கூடிய முதல் வசனமும் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய மிஹ்ராஜ் இஸ்ரா மிஹ்ராஜ் சம்பந்தப்பட்ட செய்திகளும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அந்த அக்ஸா பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய நபி மிஹ்ராஜ் இஸ்ரா மிஹ்ராஜுக்கு சென்ற பொழுது அல்லாஹ்வுடைய நபி அந்த இஸ்ரா மிஹ்ராஜில் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்களே, அப்பொழுது அக்ஸா பள்ளிவாசல் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது என்று சொன்னால் ரோமானியர்கள் என்று சொல்லப்படுகிற கிறித்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அல்லாஹ்வுடைய நபி நபியாக்கப்பட்டு அவங்க மக்காவில் 13 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தார்கள். பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து மதீனாவில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியின் நபித்துவ வாழ்க்கை மொத்தம் 23 ஆண்டு காலம். அந்த 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் அவங்க மிஹ்ராஜுக்கு சென்றது, விண்வெளி பயணமான அந்த இஸ்ரா மிஹ்ராஜுக்கு சென்றது ஹிஜ்ரத்துக்கு முன்பு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணுவதற்கு முன்பு மிஹ்ராஜிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய நபி நபியாக்கப்படும் போது அந்த அக்ஸா பள்ளிவாசல் கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய நபி நபியாக்கப்பட்டு இஸ்ரா மிஹ்ராஜ் என்ற அந்த அற்புத விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார்களே, அக்ஸா பள்ளிவாசலுக்கு ஒரு இரவிலே அழைத்து செல்லப்பட்டார்களே, அப்பொழுதும் அந்த மிஹ்ராஜ் என்ற அற்புத நிகழ்வு நடக்கும் போதும் அந்த அக்ஸா பள்ளிவாசல் கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பிறகு அல்லாஹ்வுடைய நபி மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி போய் மதீனாவிலே வாழும் பொழுதும் அல்லாஹ்வுடைய நபி மதீனாவில் வசிக்கும் பொழுதும், அதாவது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 13 ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்தாங்களே, அந்த 13 ஆண்டு காலமும் அக்ஸா பள்ளிவாசல் ரோமர்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பிறகு மதீனாவில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்களே, அந்த 10 ஆண்டு காலம் ரசூல்லா மரணிக்கிற வரைக்கும் ரசூல்லா அவர்களுடைய மொத்த வாழ்க்கை 63 ஆண்டுகள் ரசூல்லா வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மொத்த வாழ்க்கை 63 வருஷம். அந்த 63 வருட மொத்த வாழ்க்கையில் அவங்க நபியா வாழ்ந்தது 23 வருஷம். அந்த 23 வருட நுபுவத் வாழ்க்கையில் 23 வருட நபித்துவ வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும், மரணித்த பிறகும் அக்ஸா பள்ளிவாசல் ரோமானியர்களான அந்த கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய நபி நமக்கு செஞ்ச பல அறிவிப்புகள், இந்த உம்மத்துக்கு இந்த உலகத்துக்கு மக்களுக்கு சொன்ன ஏராளமான முன்னறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு என்ன, அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்படும் என்று சொன்னார்கள். அதாவது கியாமத் நாளுடைய அடையாளமாக கியாமத் நாள் வருவதற்கு முன்பு 6 அடையாளங்கள் நிகழும். அதில் முதல் அடையாளம் என்னுடைய மரணம், அடுத்த அடையாளம் அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி சொன்ன மாதிரியே அவங்க ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு மரணத்தை தழுவினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு வஃபாத் ஆனாங்க, மரணத்தை தழுவினாங்க. அவங்க மரணித்து ஒரு 4 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களால் சஹாபாக்களால் அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்பட்டது. இது நமக்கு வரலாறு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ஹிஜ்ரி 11 ரசூல்லா மௌத்தாகிறாங்க. அவங்க மௌத்தான பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி தலைவராக வர்றாங்க. அவங்க 2 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு தான் அக்ஸா பள்ளிவாசல் வெற்றி கொள்ளப்பட்டது. அதாவது ரோமர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட அந்த போர், அதாவது ஜெருசலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் அன்றைக்கு ஷாம் என்ற அந்த நாடு, அதாவது 4 நாடுகளை உள்ளடக்கிய சிரியா, லெபனான், பலஸ்தீன், ஜோர்டான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய அந்த ஷாம் தேசத்தில் அல்லாஹ்வுடைய நபியின் தோழர்களான
சஹாபாக்கள், அதிலே குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் நடந்த அந்த ரோமர்களுக்கு எதிரான போரில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த போரிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகச்சிறந்த தியாகத்தை செய்தார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகச்சிறந்த தியாகத்தை செஞ்சாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மிகச்சிறந்த சஹாபாக்கள், மிகச்சிறந்த நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த அத்தனை சஹாபாக்களுமே மிகச்சிறந்தவர்கள், மிக மேன்மையானவர்கள் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அப்போ அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தளபதியாக களத்தில் இறங்கி பல சஹாபாக்கள் கலந்து கொண்டு ரோமானியர்களை எதிர்த்து, பல்லாயிரக்கணக்கான ரோமானியர்களை எதிர்த்து சஹாபாக்கள் நடத்திய அந்த யுத்தத்தில அல்லாஹு தாலா மகத்தான வெற்றியை சஹாபாக்களுக்கு கொடுத்து, அந்த வெற்றியின் பலனாக மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய அருளால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் பங்கெடுத்து அதுல ரோமர்களான கிறிஸ்தவர்களை வீழ்த்தி அவர்களை தோல்வியடைய வைத்து அல்லாஹ்வுடைய ஆலயமான மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுத்தார்கள். அந்த ஜெருசலம் முஸ்லிம் படைகளால் சஹாபாக்களால் மீட்கப்பட்டது. பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட்டது. பைத்துல் முகத்தஸை மீட்டிய சஹாபாக்கள் அந்த அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுத்தார்கள். அப்பொழுது அந்த அக்ஸா பள்ளிவாசலை யார் நிர்வகித்து கொண்டிருந்தார்களோ, அதாவது ரோமானியர்களான அந்த கிறிஸ்தவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு நிர்வகித்து கொண்டிருந்தார்கள். நிர்வகித்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர்களை சஹாபாக்களிடம் முழுமையாக ஒப்படைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வரவழைத்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக சந்தித்து அக்ஸா பள்ளிவாசலை அப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில் ஒப்படைச்சு, அல்லாஹ்வுடைய நபி எப்படி முன்னறிவிப்பு செஞ்சாங்களோ, கியாமத் நாள் வர்றதுக்கு முன்னாடி 6 அடையாளங்கள் நடக்கும். அதுல முதல் அடையாளம் என்னுடைய மரணம், 2வது அடையாளம் அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்படும் என்று சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய நபி சொன்ன மாதிரியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில சஹாபாக்கள் அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுத்தாங்க. அக்ஸா பள்ளிவாசலை எந்த ரோமானியர்கள், எந்த கிறிஸ்தவர்கள் தங்களின் கட்டுப்பாட்டில வைத்திருந்தார்களோ அந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் நிர்வகித்து வந்த அல்லாஹ்வுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துக்கும் அதுக்கும் முன்பும் நிர்வகித்து வந்த கிறிஸ்தவர்கள் சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் ரோமர்களுக்கு எதிரான சஹாபாக்கள் நடத்திய அந்த மிகப்பெரிய யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததின் பலனாக யார் நிர்வாகம் செய்தார்களோ அவர்களே முஸ்லிம்களிடம், குறிப்பாக சஹாபாக்களிடம் அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் ஒப்படைத்தார்கள். ஒப்படைக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களால் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு ஏறக்குறைய அதாவது 476 வருடம், அதாவது முஸ்லிம்களால் மீட்கப்பட்ட, சஹாபாக்களால் மீட்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் எத்தனை வருஷம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? 476 வருடம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி தலைவராக வர்றாங்க. அது அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி தலைவராக வர்றாங்க. அதுக்கப்புறம் ஹலிஃபாக்கள் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு மன்னர்கள் ஆட்சி நடைபெறுகிறது. அதாவது குலஃபாயே ராஷிதீன்கள் என்று சொல்லப்படுகிற ஹலிஃபாக்களுடைய ஆட்சி, அதற்கு பிறகு வந்த உமையாக்கள் ஆட்சி, அதற்கு பிறகு வந்த அப்பாசியாக்கள் ஆட்சி. அப்போ அப்பாசிய கிலாஃபத்து, உமையாக்கள் கிலாஃபத்து, இது போன்ற கிலாஃபத்துகளில், அதாவது சஹாபாக்கள் ஆட்சியிலிருந்து உமையாக்கள் ஆட்சியிலும் அப்பாசியாக்கள் ஆட்சியிலும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் 476 வருடம் முஸ்லிம்களிடம் இருந்தது. அப்படி முஸ்லிம்களிடம் இருந்து, அதாவது ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில கைப்பற்றப்பட்ட அந்த அக்ஸா பள்ளிவாசல் முதல் சிலுவை போர் நடக்கும் பொழுது, அதாவது ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட அக்ஸா பள்ளிவாசல் எப்போ முஸ்லிம்களுடைய கைகளை விட்டு போகுதுன்னு சொன்னால் ஹிஜ்ரி 491, 92 அந்த வருஷத்துல தான் முஸ்லிம்கள் கையை விட்டு போகுது. அதாவது முஸ்லிம்கள்ட்ட இருந்து கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுறாங்க. அதாவது ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த அக்ஸா பள்ளிவாசலை கிறிஸ்தவர்கள் சிலுவை யுத்தம் என்ற அந்த முதல் சிலுவை போரை நடத்தி முஸ்லிம்களை பெரிய அளவில் கொன்று குவிச்சு
முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அக்ஸா பள்ளிவாசலை ஹிஜ்ரி 491ஆம் ஆண்டு மீட்டெடுக்கிறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டால் 476 வருடம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த அக்ஸா பள்ளிவாசல் 476 வருடங்கள் கழித்து கிறிஸ்தவர்களினுடைய கைகளுக்கு திரும்புகிறது. முதல் சிலுவை போர் நடைபெறுகிறது. அப்போ அந்த முதல் சிலுவை போர் நடைபெறுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று ஆய்வு செய்யும் போது, அந்த சிலுவை போர் என்ற ஒரு யுத்தத்தை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலுவை யுத்தம் என்றால் என்ன? அதாவது சிலுவை யுத்தம் என்பது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த மத ரீதியான, அதாவது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மீது உள்ள பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்வின் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், கொன்றொழிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு போர் தான் சிலுவை போர். சிலுவை போர் மொத்தம் 8 போர்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு போர் 2 போர் அல்ல, ஏறக்குறைய சிலுவை யுத்தம் மட்டும் 8 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. 8 காலகட்டங்களில் 8 விதமான யுத்தங்களை கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதில் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இந்த சிலுவை போர் என்ற ஒரு போரை கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்துவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால், அதாவது ஹுலஃபாய ராஷிதீன்கள் என்று சொல்லப்படுகிற ஹலிஃபாக்களுடைய ஆட்சியிலும், அதுக்கு பிறகு ஹலிஃபாக்கள் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு உமையாக்களுடைய ஆட்சியிலும், அதற்கு பிறகு வந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியிலும், அதாவது அப்பாசியா கிலாஃபத்து, உமையா கிலாஃபத்து, ஹலிஃபாக்களுடைய கிலாஃபத்தில் கிறிஸ்தவர்கள் இழந்த அந்த பகுதிகள், அதாவது ஹலிஃபாக்கள் ஆட்சியில் கிறிஸ்தவர்களிடம் இருந்த பல பகுதிகள் முஸ்லிம்களால் மீட்கப்பட்டது. உமையாக்கள் ஆட்சியிலும் மீட்கப்பட்டது, அப்பாசியாக்கள் ஆட்சியிலும் மீட்கப்பட்டது. அப்போ அப்பாசியாக்கள் ஆட்சியில், உமையாக்கள் ஆட்சியில், குறிப்பாக சஹாபாக்களான ஹலிஃபாக்கள் ஆட்சியில் இழந்த அந்த முஸ்லிம்களிடம் தாங்கள் இழந்த அந்த பகுதிகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களுடைய நோக்கம். கிறிஸ்தவர்களுடைய ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டால், அதாவது இதுவரை முஸ்லிம்கள் நம்மள்கிட்ட அதாவது முஸ்லிம்களோடு நாம் சண்டையிட்டு முஸ்லிம்களோடு யுத்தம் செஞ்சு முஸ்லிம்கள்கிட்ட தோல்வியை சந்திச்சாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் மிகப்பெரிய தோல்வியை கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள்கிட்ட மோதி, சஹாபாக்கள்கிட்ட மோதி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் நடந்த ஒரு போரும் இதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சஹாபாக்கள் நடத்திய ஒரு போரும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட போர்லையும், அதே மாதிரி சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் நடந்த ஒரு போரும் நமக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் இழந்த பகுதிகளை எல்லாம், அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக இவங்க நடத்தின யுத்தத்தில் தோல்வியை தழுவி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான், கிறிஸ்தவர்களுக்கு தோல்வியை கொடுத்தான். அவர்கள் தோல்வி அடைஞ்சு இழந்த பகுதிகளை எல்லாம் மீட்க வேண்டும் என்பது அந்த கிறிஸ்தவர்களுடைய திட்டம். இன்னொரு திட்டம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம்கள் அறிவியலில் வளர்ந்துருக்காங்க, அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறாங்க, வியாபாரத்தில், குறிப்பாக வணிகத்தில் முன்னேறி இருக்கிறாங்க. அப்போ வணிகத்தில், வியாபாரத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வியாபாரத்தை உடைக்க வேண்டும். அறிவியல் ரீதியாக முன்னேறி இருக்கிற முஸ்லிம்களை அவர்களுடைய அந்த அறிவியல் வளர்ச்சியை உடைக்க வேண்டும். அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே இழந்த அந்த பகுதிகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த பொறாமையின் காரணமாக, முஸ்லிம்கள் மீது உள்ள அந்த பொறாமையின் காரணமாக, மத வெறியின் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த சிலுவை போரை நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளை வைத்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது வரலாறுகளில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு இந்த சிலுவை போர் நடந்த காலகட்டத்தில், சிலுவை போர் முதல் சிலுவை யுத்தம் நடப்பதற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் 2 விதமான பிரிவாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். அதாவது ஒரு பிரிவு ரோம திருச்சபை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 3 பிரிவாக இருக்காங்க. அந்த 3 பிரிவுகள்லையும் பல உட்பிரிவுகள் இருக்கிறது. அதாவது ஆர்சி என்று சொல்லப்படுகிற ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு பிரிவும், பெண்டிக்ட் என்ற பிரிவும், சிஎஸ்ஐ என்ற பிரிவும் இருக்கிறது. இந்த ரோமன் கத்தோலிக் என்று சொல்லப்படுகிற ஆர்சி, பெண்டிக்ட், சிஎஸ்ஐ போன்ற இந்த 3 முக்கிய பிரிவுகளில் பல உட்பிரிவுகளும் இருக்கிறது. அன்னைக்கு பார்க்கும்போது, அதாவது இந்த முதல் சிலுவை யுத்தம் நடந்துச்சு அந்த காலகட்டம், அதுக்கு முந்தைய காலகட்டத்தில எல்லாம் 2 திருச்சபைகள் இருந்ததை வரலாறு நாம பார்க்கிறோம். ஒன்று கிரேக்க திருச்சபை, இன்னொன்று ரோம திருச்சபை. அப்ப இந்த ரோம திருச்சபை, கிரேக்க திருச்சபை என்று 2ஆக கிறிஸ்தவர்கள் பிரிந்திருந்தார்கள். இந்த ரோம திருச்சபைக்கும்
கிரேக்க திருச்சபைக்கும் ஆகாது, ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காது என்ற ஒரு வரலாறும் நமக்கு சிலுவை யுத்தத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் ஆட்சி, இரண்டு விதமான ஆட்சி இருந்தது. ஒன்று சவுதி அரேபியாவில் இருந்த அப்பாசியாக்கள் கிலாஃபத்து, அந்த அப்பாசியாக்கள் என்று சொல்லப்படுகிற அப்பாசியாக்கள் கிலாஃபத்து ஒரு ஆட்சியாக இருந்தது, அப்பாசியாக்களுடைய ஆட்சி. மற்றொன்று துருக்கி பகுதியை எடுத்துக்கிட்டா அதற்கு பெயர் இருக்கிறது, அதாவது சல்ஜூக் என்று சொல்வார்கள், அதாவது சல்ஜூக் அரசு என்று சொல்வார்கள். சல்ஜூக் என்று சொல்லப்படுகிற அந்த சல்ஜூக் என்ற ஒரு அரசும் அப்பாசி அரசும், இரண்டு அரசுகள் முஸ்லிம்கள் ஆட்சி, இரண்டு விதமான ஆட்சியை முஸ்லிம்கள் நடத்தினாங்க. ஒன்று இந்த அரபு நாடுகளை உள்ளடக்கி, அதாவது சவுதி அரேபியாவில் இருந்து அத்தனை அரபு நாடுகளையும் உள்ளடக்கிய விதமாக அந்த அப்பாசியாக்கள் என்று சொல்லப்படுகிற அப்பாசியாக்கள் ஆட்சியில் இருந்தாங்க. துருக்கி போன்ற பகுதிகளில் சல்ஜூக் அரசு என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் அரசு துருக்கி பகுதியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹிஜ்ரி 462ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரி 462ஆம் ஆண்டு கிபி 1701 துருக்கி சுல்தானாக ஒருத்தர் இருக்கிறார். அதாவது சல்ஜூக் அரசுடைய மன்னராக இருக்கக்கூடிய துருக்கி சுல்தான்கிட்ட அந்த துருக்கி சுல்தானுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது. அதாவது சிலுவை போருக்கு முன்னாடி அந்த சல்ஜூக் அரசு அமைச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த துருக்கி சுல்தானுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இடையில ஒரு போர் நடக்குது. இந்த சிலுவை போருக்கு முன்னாடி, சிலுவை யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா மன்சிகட் போர் என்று சொல்லப்படுகிறது. அந்த மன்சிகட் போர் என்ற ஒரு போர்ல கிறிஸ்தவர்கள் தோத்துட்டாங்க. அந்த துருக்கி சுல்தான் என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்தவர்களை தோல்வியடைய செஞ்சு அவர் வெற்றிவாக சூடிட்டார். அதாவது துருக்கி சுல்தான்கிட்ட மோதினாங்க. அவர் அந்த மன்சிகட் என்று சொல்லப்படுகிற யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் தோல்வியை தழுவுறாங்க. ரோம அரசு, அதாவது 4ஆம் ரோமான்ஸ் டியோஜினல் என்று சொல்லப்படுகிற 4ஆம் ரோமான்ஸ் டியோஜினல் என்று சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்தவ மன்னன், அந்த ரோம அரசன் தோல்வியை தழுவி முஸ்லிம்களிடம் தோத்து கைதியாக்கப்படுறான். அவனை கைதியா பிடிக்கிறாங்க. கைதியா பிடிச்சு வச்சு பிறகு சில நாட்கள் கழித்து பல நிபந்தனை ஒப்பந்தத்தோடு அந்த கைதியாக பிடிக்கப்பட்ட ரோம கிறிஸ்துவ அரசன் முஸ்லிம்களால் விடுவிக்கப்படுகிறான். அந்த சல்ஜூக் என்று சொல்லப்படுகிற அரசால் விடுதலை செய்யப்படுகிறான். பலவிதமான நிபந்தனைகளுக்கு பிறகு, நிபந்தனைகள் ஒப்பந்தமாக்கப்பட்ட பிறகு கைதியா பிடிக்கப்பட்ட கிறிஸ்துவ ரோம அரசன் முஸ்லிம்களால் விடுதலை செய்யப்படுறான். அப்ப இதுவும் அந்த ஹிஜ்ரி 462ஆம் ஆண்டு கிபி 1071 துருக்கி சுல்தான்கிட்ட இவர்கள் மோதி, அந்த துருக்கி ஆட்சியாளர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள்ட்ட மோதி தோல்வியை தழுவி அதுல குறிப்பா ரோம அரசன் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சான். அப்ப அவன் கைதியா பிடிபட்டான். இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துச்சு. இதுவும் முதல் சிலுவை யுத்தம் நடைபெறுவதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அப்ப இதுல கோபமடைந்த அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி திட்டமிடுறாங்கன்னு சொன்னா, அதாவது சிலுவை போருக்கு முன்னாடி, அதாவது நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் ஹிஜ்ரி 462 கிபி 1071 துருக்கி சுல்தான்கிட்ட தோல்வி அடைஞ்ச அந்த கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே முஸ்லிம்கள் மேலே கோபமாக இருக்காங்க. எப்படி கோபமாக இருக்காங்கன்னா, முஸ்லிம்கள் பகுதி, அதாவது நம்ம கையில் இருந்த பகுதிகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கைகளுக்கு போயிருச்சு. முஸ்லிம்கள் வியாபாரத்தில் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க, அறிவியல் வளர்ச்சிகளையும் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. நாம் அவர்களோடு சண்டையிட்டு தோத்து போயிட்டோம். அதாவது குறிப்பா நம்ம ரோம அரசர் கிறிஸ்துவ ரோம அரசர் தோத்து அவங்கள்ட்ட அந்த 4ஆம் ரோமான்ஸ் டியோஜினல் என்று சொல்லப்படுகிற மன்னர் தோத்து போய் அவங்கள்ட்ட கைதியா பிடிபட்டாரு. அவங்க கை, முஸ்லிம்கள் கை ஓங்கி இருக்கு. முஸ்லிம்கள் மிக பெரும் பலசாலிகளா இருக்காங்க. அந்த பலத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும், அவர்களுடைய வணிக தந்திரத்தை முடக்க வேண்டும், முஸ்லிம்கள்ட்ட இருந்து நாம பறி கொடுத்த அந்த நிலங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இந்த ஹிஜ்ரி 462 கிபி 1071 நடந்த அந்த போர்ல அடிவாங்கிய கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே கோபத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் வஞ்சனை வைத்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய போருக்கு திட்டமிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 489ஆம் ஆண்டு கிபி 1095 பிரான்ஸ் நாட்டில் ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. பிரான்ஸ் நாட்டில் ஒரு மாநாடு நடத்தப்படுது. பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய
கிலோ மொன், அதாவது கிலோ மொர் என்று சொல்லப்படுகிற அந்த கிலோ மொர் என்று சொல்லப்படுகிற நகரத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்துக்கிறாங்க. அதாவது ஒரு மாநாடை கிறிஸ்துவ மதத்தினர் கூட்டுறாங்க. பிரான்ஸ் நாட்டில் தான் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்படுது. அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கில் கிறிஸ்தவர்கள் கலந்துக்கிட்டு அதில் பாதிரியார்கள் மட்டும், அந்த கிறிஸ்துவ மதகுருமார்கள் மட்டும் மொத்தம் 300 பேர் கலந்துக்கிறாங்க. 300 பேர் கலந்துக்கிட்டு அவங்க உரை நிகழ்த்துறாங்க. அந்த 300 பாதிரியார்களும் எப்படி உரை நிகழ்த்துறாங்கன்னு சொன்னால், முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருக்கு, முஸ்லிம்கள் வியாபாரத்தில் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க, அறிவியல் ரீதியாக முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம கையில் இருந்த, நம்ம கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்களெல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு, முஸ்லிம்கள் மீட்டுட்டாங்க. நாம் காலங்காலமாக கைப்பற்றி வச்சிருந்த அந்த அக்ஸா என்ற பைத்துல் முகதஸ், ஜெருசலம் என்ற அந்த புனித நகரமும் பைத்துல் முகதஸ் பகுதியும் முஸ்லிம்கள் கைப்பற்றி வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள்ட்ட இருந்து ஜெருசலத்தை மீட்க வேண்டும். ஜெருசலத்தோடு நாம் எந்தெந்த பகுதிகளை முஸ்லிம்கள்ட்ட இழந்தோமோ அந்த எல்லா பகுதிகளையும் மீட்டெடுக்க வேண்டும். அடுத்து இந்த அதாவது 1071 நடந்த அந்த மன்சிகேட் என்ற யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் தோத்து போய் அந்த நம்ம மன்னர், அதாவது கிறிஸ்துவ மன்னர் அவர்கள்ட்ட கைதியாக பிடிக்கப்பட்டார். அதுக்கு நாம் பழி வாங்கணும், பழி தீர்க்கணும். அதாவது 1071 நடந்த அந்த போரில் நாம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம். நமக்கு பெரிய அளவில் அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டுருச்சு. முஸ்லிம்களால் தோத்து போன நாம் முஸ்லிம்களை எப்படியாவது வீழ்த்தணும், அவங்களுக்கு எதிராக படைகளை திரட்டி அவங்கள கொன்று ஒழிக்கணும்னு சொல்லி இந்த மாநாடு நடத்தப்பட்டு 300 கிறிஸ்துவ பாதிரியார்கள் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், அவர்கள்ட்ட இருந்து நாம் இழந்த நிலங்களை எல்லாம் மீட்க வேண்டும், முஸ்லிம் மன்னர்களை ஆட்சி செய்ய விடக்கூடாது என்று உரை நிகழ்த்தி, இந்த போரில் நீங்கள் கலந்துக்கிட்டா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இந்த போரில் நீங்கள் கொல்லப்பட்டால் உங்களுக்கு கர்த்தர்கிட்ட மோட்சம் கிடைக்கும், கடவுள்கிட்ட மோட்சம் கிடைக்கும் என்றெல்லாம், இதில் கொல்லப்பட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற மாதிரி பேசி அந்த கிறிஸ்தவர்களை தயார் செய்கிறாங்க. அப்படி தயார் செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேருன்னு சொன்னால், ஏறக்குறைய 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் பகுதிகளான, முஸ்லிம்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சாம் பகுதிக்கு போகிறாங்க. ஏறக்குறைய எத்தனை பேருன்னு சொல்லி நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வரலாறுல பார்க்கும்போது, அதாவது கிபி 1096 கிபி 1096 ஏறக்குறைய முஸ்லிம்கள் ஆட்சி நடத்தக்கூடிய அந்த இடத்துல, அதாவது செல்ஜூக்கிய அரசு முஸ்லீம் ஆட்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்த தாக்குற மாதிரியும், அதே மாதிரி சாம் பகுதியான அந்த சிரியா, சாம் பகுதி, எகிப்து சாம் பகுதியான அந்த சிரியா, எகிப்து போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதுக்காகவும் கிபி 1096 2 லட்சம் சிலுவை வீரர்களோடு சாம் தேசத்துக்குள்ள நுழைகிறாங்க. சாம் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு 9 மாதம் அந்த சாம் தேசத்தை, அதாவது அந்த சாம் என்ற நாட்டை, சிரியா நாட்டை டமாஸ்கஸ் பகுதி, அதாவது சிரியா நாட்டுடைய இன்னைக்கும் தலைநகராக இருக்கக்கூடிய அந்த டமாஸ்கஸ் பகுதி, சிரியா தேசம் மொத்தத்தில் முஸ்லிம்களுடைய ஆட்சி அந்த சாமில் எந்த பகுதியிலெல்லாம் இருந்துச்சோ அந்த பகுதியை எல்லாம் 9 மாதங்கள் முற்றுகையிட்டு, அதற்கு பிறகு கிபி 1097-98 ஹிஜ்ரி 492 சிரியாவுக்குள்ள நுழைகிறாங்க. அத்துமீறி நுழைஞ்சு முஸ்லிம்கள் மேலே கொலவெறி தாக்குதல் நடத்தி, அதுதான் நடந்த முதல் சிலுவை போர். அப்போ முதல் சிலுவை போர் எப்போ நடக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் வரலாறை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது முதல் சிலுவை யுத்தம் கிபி 1097-98 நடக்குது. ஹிஜ்ரி 491 நடக்குது. ஹிஜ்ரி 491 கிபி 1997, அதாவது கிபி 1097-98 ஹிஜ்ரி 492. அப்போ ஹிஜ்ரி 492 கிபி 1097 தான் முதல்ல சிலுவை யுத்தத்தை நடத்துறதுக்கு 2 லட்சம் சிலுவை வீரர்களோடு அவங்க உடைகளில் சிலுவை உருவப்படத்தை போட்டுக்கிட்டு அந்த முஸ்லீம் பகுதிக்குள்ள, முஸ்லீம்கள் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே போகிறாங்க, சாம் நாட்டுக்குள்ளே போகிறாங்க, சிரியா நாட்டுக்குள்ளே போகிறாங்க. 9 மாதம் முற்றுகையிடுறாங்க. அதுக்கு பிறகு தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில், அந்த முதல் சிலுவை யுத்தத்தில் 1 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கற்பனையாக, கதையாக சொல்லவில்லை. சிலுவை யுத்தம் என்று பல புத்தகங்கள் இருக்கிறது. அந்த சிலுவை போர் என்று இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி வாசித்தாலே நிறைய விவரங்கள் உங்களுக்கு புரியும். அதில் இருக்கிறது 1 லட்சம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 1098 கிபி 1098 முஸ்லிம் பகுதிகளில் முஸ்லிம்கள் மேலே கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தி அந்த
போர் வந்து எத்தனை வருஷம்னா ஒரு 2 வருஷம் நடக்குது. அதாவது 1097 சிலுவை யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது, சிலுவை யுத்தம் ஆரம்பமாகுது. 1098 கடுமையான தாக்குதல் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்துகிறாங்க. 1,00,000 முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறாங்க, பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி எல்லாத்தையும் கொன்று குவிச்சு மறு வருஷம் 1098 இந்த தாக்குதலை தொடுக்கிறாங்க. மறு வருஷம் 1099 ஏறக்குறைய 476 ஆண்டு காலம், 476 வருஷம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெருசலத்தை கைப்பற்றுறாங்க. ஜெருசலத்தை கைப்பற்றும் போது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை கைப்பற்றுறாங்க, பைத்துல் முகத்தஸையும் முழுசாக கைப்பற்றுறாங்க. அப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு என்னன்னு சொன்னால், அந்த சிலுவை யுத்தம், அந்த முதல் சிலுவை போர் வந்து வரலாறை நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 15 வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சில வரலாறுகள் நமக்கு பதிவாக இருக்குது. அதாவது முதல் வருஷம் 1097 தாக்குதல் நடத்தப்படுது, 98 கடுமையான முறை யுத்தம் நடக்குது, 1099 மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல், பைத்துல் முகதஸ் பள்ளிவாசல் கிறிஸ்தவர்களால் கைப்பற்றப்படுது. முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு ஏற்கனவே கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்த மாதிரி 476 வருடம் முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அக்ஸா பள்ளிவாசல் 476 வருடத்துக்கு பிறகு அந்த சிலுவை யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் அந்த பள்ளிவாசலை கைப்பற்றுறாங்க. அப்போ அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருந்த பல உலமாக்களை படுகொலை செய்கிறார்கள். பள்ளிவாசல் அந்த பைத்துல் முகதஸை ஒட்டி வாழ்ந்த பல முஸ்லிம்கள், பெண்கள், குழந்தைகள் யாரையும் விட்டு வைக்காம அத்தனை பேரையும் கொன்று குவிக்கிறாங்க. அது இந்த வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சிலுவை யுத்தம், இதுதான் முதல் சிலுவை போர். அந்த முதல் சிலுவை போரில் கிபி 1098 போர் நடக்குது. கிபி 1099 மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுறாங்க. பிறகு எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னால் 88 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ முதல் போர் வந்து ஒரு 15 வருஷம், முதல் சிலுவை போர் வந்து ஒரு 15 வருஷம் நடந்ததாக வரலாறு இருக்கிறது. 15 வருஷத்துக்கு பிறகு அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த பள்ளிவாசல், முஸ்லிம்கள் இழந்த அந்த பள்ளிவாசலும் ஜெருசலம் நகரமும் முழுக்க முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இரண்டாவது சிலுவை போர், அதாவது 50 ஆண்டுகள் கழித்து இரண்டாவது சிலுவை போருக்கும் இந்த கிறிஸ்தவர்கள் திட்டமிடுறாங்க. அதாவது இதுவரைக்கும் நாம் வரலாறுல பார்த்தோன்னு சொன்னால் 8 விதமான சிலுவை போர்கள் நடந்துச்சுன்னு வரலாறுல இருக்கிறது. அந்த 8 விதமான சிலுவை போர்களையும் நடத்தினது யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்கள் மீது உள்ள பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த சிலுவை போரை நடத்தியிருக்காங்க. அதாவது இரண்டாம் சிலுவை போர் எப்போ நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? இரண்டாவது சிலுவை போர், அதாவது முதல் சிலுவை போரை நடத்தி 1,00,000 முஸ்லிம்களை அந்த சிரியா பகுதியில் கொன்று குவிச்சிட்டாங்க, ஜெருசலம் நகரை கைப்பற்றிட்டாங்க, அக்ஸா பள்ளிவாசலை கைப்பற்றிட்டாங்க, முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பல நிலங்களை முஸ்லிம்கள்ட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. முதல் சிலுவை போர் 15 வருஷம் நடந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இரண்டாவது சிலுவை போர் நடத்துறதுக்கு அவங்க காரணம் என்ன அப்படின்னு வரலாறை பார்க்கும்போது, அப்பொழுது முஸ்லிம் மன்னர்களில் ஒருவராக நூருதீன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்தவர்களுடைய தாக்குதல்களை எல்லாம் முறியடித்து, கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சி சதித்திட்டங்களை எல்லாம் முறியடித்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கார். அதிகாரத்தில் அமர்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். அப்போ மன்னர் நூருதீன் வந்து அந்த கிறிஸ்தவர்களுடைய தாக்குதல், அவர்களுடைய அந்த வெறுப்பு, காழ்ப்புணர்வு எல்லாத்தையும் உடைச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றார். அதாவது முஸ்லீம் பகுதிகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார். அவர் முன்னேறிக்கிட்டு வர்றார். அப்போ முன்னேறிக்கிட்டு வரும்போது அந்த நூருதீன் வந்து வெற்றி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு. அந்த நூருதீன் மன்னருடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அவரை வந்து காலி பண்ணணும். முஸ்லீமான அந்த நூருதீன் வந்து கிறிஸ்தவர்களை மீறி வளர்ந்துக்கிட்டு வர்றாரு, கிறிஸ்தவர்களுடைய அடக்குமுறையெல்லாம் உடைச்சு வளர்ந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் முன்னேறிக்கிட்டு வர்றாரு. நூருதீனை வந்து ஆட்சி அதிகாரம் செய்ய விடக்கூடாது, நூருதீனுடைய ஆட்சியையும் உடைக்கணும், அவரையும் வந்து நம்ம ஒன்றுமில்லாமாக்கணும்னு சொல்லி இரண்டாவது சிலுவை யுத்தத்தை தொடங்குறாங்க. இரண்டாவது சிலுவை யுத்தத்தில் தான் மிகச்சிறந்த ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரரான சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹிமுல்லா அவர்கள் களத்தில் இறங்குறாங்க. இந்த சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹிமுல்லா அவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வரலாறை நம்ம பார்க்கும்போது ஹிஜ்ரி 532 ஆண்டு கிபி 1138 பிறக்கிறாங்க. கிபி 1138, ஹிஜ்ரி 532 ஆண்டு ஈராக் நாட்டில் உள்ள திக்ரித் என்ற நகரத்தில் தான் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹிமுல்லா அவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறந்தது திக்ரித் நகரம்.
வளர்ந்ததெல்லாம் பார்த்தா சிரியா பகுதி, சிரியா டமாஸ்கஸ் பகுதியில் தான் இவங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறுகள் படிப்பினையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இரண்டாவது சிலுவை யுத்தம் மன்னர் நூருதீனுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் திட்டமிடுறாங்க. அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தா, அதாவது ஹிஜ்ரி 542 கிபி 1147 இருந்து கிபி 1149 வரைக்கும் இந்த இரண்டாம் சிலுவை யுத்தம் நடக்குது. அதாவது ஏற்கனவே கிபி 1097 நடந்த அந்த யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நூருதீனுடைய ஆட்சியை முறியடிக்கிறதுக்காக கிபி 1147-48 தான் ரெண்டாவது சிலுவை போர் நடக்குது. அந்த ரெண்டாவது சிலுவை போர் கடுமையான உக்கிரமாக நடக்குது. அந்த சிலுவை போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹிமுல்லா அவர்களுக்கு வயசு சரியாக 33 வயது 35 வயசு தான் இருக்கும். அவங்க களத்தில் இறங்குறாங்க. அவங்க களத்தில் இறங்கி சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் தான் இரண்டாவதாக அந்த அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுக்கிறாங்க. அதாவது முதல்ல அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுத்தது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில தான் சஹாபாக்கள் அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுக்கிறாங்க. ரெண்டாவது அதாவது அக்ஸா பள்ளிவாசல் முதல்ல மீட்கப்பட்டது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் மீட்டெடுத்தாங்க. பிறகு சஹாபாக்கள் மீட்டெடுத்த பள்ளிவாசல் முதல் சிலுவை போர் வரைக்கும் 476 வருஷம் முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டில் இருந்து முதல் சிலுவை யுத்தத்தில் 1099 முஸ்லிம்கள் பைத்துல் முகதஸை இழந்துட்டாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இழந்துட்டாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள்ட்ட இருந்து புடுங்கி கைப்பற்றிட்டாங்க. 88 வருடங்கள் அந்த கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை இரண்டாவது சிலுவை யுத்தத்தில் மன்னர் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் மீட்டெடுத்தார்கள் என்ற அந்த வரலாறையும் நாம வரலாற்று கிதாபுகளில் வரலாற்று நூலில் பார்க்க முடிகிறது. அதாவது அந்த இரண்டாவது எப்பொழுது அந்த பள்ளிவாசல் கைப்பற்றப்படுதுன்னு பார்த்தா ஹிஜ்ரி 583 ஆண்டு 1187 சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹீம் அவர்கள் 88 ஆண்டுகள் கழித்து புனித நகரத்தையும் அந்த பள்ளிவாசலை மீட்டாங்க. அதாவது 1187 சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்களால் மீட்கப்பட்ட பள்ளிவாசல் 1918 ஏறக்குறைய 731 வருஷம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 731 வருடங்கள் கழித்து தான் அந்த அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய கைகளை விட்டு சென்று விட்டது என்பதை வரலாறு நமக்கு படிப்பினையாக எடுத்து காட்டுகிறது. இந்த சிலுவை யுத்தம், இதுல இருந்து வரக்கூடிய தகவல்கள், செய்திகள், சிலுவை யுத்தம் நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை, அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் முழுக்க முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தம். முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் உரிமை கோருவதற்கு கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லை என்பதைத்தான் இந்த சிலுவை யுத்தங்கள் காட்டுகிறது. சிலுவை போர் என்ற சிலுவை யுத்தம் என்ற அந்த யுத்தம் முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் நடத்திய அந்த யுத்தம் 8 விதமான யுத்தத்தில் முஸ்லிம்கள் பெரிய இழப்பை சந்தித்தார்கள். இரண்டாவது போர்ல தான் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். இரண்டாவது சிலுவை யுத்தத்தில மன்னர் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹ்முல்லா அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்டெடுத்தார்கள். சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் மீட்ட அந்த பள்ளிவாசல் ஏறக்குறைய 731 வருஷம் முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல், அதாவது 731 வருஷம் முஸ்லிம்கள் கையில் இருந்த அந்த பள்ளிவாசல் அந்த உதுமானிய கிலாஃபத்து முடிவுக்கு வந்த பிறகு முஸ்லிம்களின் கைகளை விட்டு அந்த முதலாம் உலகப்போர் வரைக்கும் முஸ்லிம்கள் கையில் இருந்துச்சு. முதலாம் உலகப்போர் நடக்கும் பொழுது முஸ்லிம்களின் கைகளை விட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா போய்விட்டது. அந்த முதலாம் உலகப்போர் உதுமானிய கிலாஃபத்து உடைஞ்சதுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் இழந்த முஸ்லிம்களின் புனித நகரமான முஸ்லிம்களின் புனித பள்ளிவாசலான அல்லாஹ்வை வணங்குவதற்காக இரண்டாவதாக கட்டப்பட்ட அந்த புனித பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காகத்தான் பலஸ்தீன்ல ஹமாஸ் போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலஸ்தீன் என்ற தங்களின் தேசத்தை மட்டும் மீட்பதற்காக போராடவில்லை, இழந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தை மீட்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும். நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லிம்கள் மீட்பதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.